ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கூகுள் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன கேம் விளையாட போறோம்னா கேமா சேலஞ்ச் சேலஞ்ச் என்ன சேலஞ்ச்னா மெமரி கேம் சேலஞ்ச். இது உள்ள அதாவது இது வந்து ஒரு டேபிள். இது உள்ள நாங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். திங்ஸ் போட்டு தான் வச்சிருக்கோம். இந்த திங்ஸை நான் ஒரு 10 செகண்டுக்கு ஓப்பன் பண்ணி அக்ஷா கிட்ட பார்ப்பேன். அதில் என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், அக்ஷா தெரியாது. அக்ஷிதா வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நான் வந்து 10 செகண்ட் ஆகும்போது க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஸ்லேட்டை வச்சு நான் பேர் கொஸ்டின் கேட்பேன். அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவேன். என்னென்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் வந்து 3 இருக்கு, 5 மார்க் கொஸ்டின் வந்து 2 இருக்கு, 10 மார்க் கொஸ்டின் வந்து 1 இருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டவா? காட்டு ஸ்லேட் எடுத்துட்டா எடு. 10 செகண்ட் தான் இருப்பேன். இங்க வாங்க, ஸ்லேட் எப்படிங்க கொண்டா அப்படியே உட்காருங்க. 10 செகண்ட் தான். அங்கேயே உட்காரு தம்பி. நான் நிக்கணும். அங்கே இருந்து நின்னுக்கோப்பா, அப்படியே நீ ஓப்பன் பண்ணு. 10 செகண்ட் என்னென்ன இருக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கோ. கைஸ் இப்போ வந்து மூடியாச்சு. அக்ஷிதாவோட ரியாக்ஷன் தான் பார்ப்போம். ஒன்றுத்தையும் பார்க்க விடல, கடுப்பேற்றிட்டான். சரி, நீ இப்போ வந்து 3 மார்க் கரெக்டாக சொன்னால் உனக்கு வந்து 9 மார்க்கு. என்னத்தை கரெக்டாக சொல்ல போகிறேன்? 5 மார்க் 2 இருக்குது, அப்போ 10. நீ வச்சது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ இப்போ கண்டுபிடிக்கணும். அவள் கண்டுபிடிப்பாளடா தெரில. இல்லை சரி ஓகே, இப்போ அவகையில் அது ஸ்லேட்டை கொடுத்துரு. தம்பி இப்படி வச்சுட்டு எழுதுட்டா. இல்லை, எப்படி வேணாலும் எழுதிக்கோ. இரு, நான் போய் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். சரி ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கூட பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீ வேணும்னா வாடாங்க, உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆள் பார்க்கல. அக்ஷிதா நீ எல்லாத்தையும் பார்த்துக்கேன் ஃபஸ்ட்டு. பார்த்தேன். சரி ஓகே, காற்று வச்சேன். காற்று வச்சேன். கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ஸ்டாப் பண்ணி கூட பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 1க்கு போகலாம். ரவுண்ட் 1 வந்து 3 மார்க் கொஷின் 3 இருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் நீ அங்கேயா அதோட ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம வந்து சொல்லலாம். பாவண்டா அவங்க மட்டும் உட்காந்துட்டேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் சொல்லவா? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நான் வந்து ப்ரஷ் வச்சிருந்தேன்ல, என்னென்ன கலர்? ஷார்ட்ல எழுதுறேன். நீ எப்படி வேணா எழுது, ஈஸியான கொஷின் தான். 2 கலர் வச்சிருந்தேன். ரெட். சீக்கிரம் எழுதுவா. அவன் வந்து ரெட்டு, பி ஃபார் பிங்கா, பர்பிள். ரெட்டு பர்பிள்னு எதுக்கா கரெக்டாக இல்லையான்னு பார்ப்போம். நீ என்ன சொல்கிற, கரெக்டாக இருக்குமா தப்பா இருக்கு? கரெக்டாக தான் இருக்கும். நீ என்ன சொல்கிற, கரெக்டாக இருக்குமா தப்பா இருக்கு? கரெக்டாக இருக்கு. நீ தப்பா இருந்து கரெக்டாக இருக்குமா தப்பா இருக்குமா? அக்ஷிதா இந்த ரவுண்ட் நீ ஜெயிச்சுனா ஒரு 3 மார்க்கு. என்ன சொல்கிறேன்? 3, 2, 1 கரெக்ட் ஆன்சர். சரி ஓகே, நீ ரப் பண்ணிக்கோ. என்னடா கரெக்டாக ஆன்சர் சொல்கிறா? நீ கட் பண்ணு. நீ அடிச்சுக்க பாரா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2வது கொஸ்டின் போகலாம். இப்போ அக்ஷா நீ வந்து 3 மார்க்கு. ஓகே, அப்போ 2வது கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா சொல்லவா? இரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரெண்டு क्वेश्चन சொல்றேன். செகண்ட் क्वेश्चन சொல்லு. இதுமா யோசிக்குமா, நானே மறந்து. இவன் வெச்சது நீ மறந்து ரெண்டா தள்ளு பாருவா. சரி ஓகே, அதாவது 3 இந்த வாட்ச் கட்டுறது 3 இருந்துச்சுல, கலர் 3த்துல கலரா இருந்துச்சு. வாட்ச் கட்டுறது இருக்குல்ல, அதில் வந்து நான் 4 வச்சு. ஓ அந்த கலரா? ஓகே ஓகே. என்ன கலர் சொல்லு. தம்பி தோட அது எது வருது? இதில் தோத்துருவா தானே? கன்ஃபார்ம் இதில் தோத்துருவா. ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதுவா. கைஸ் நீங்கள் வந்து அக்ஷிதா எழுதுறதுக்குள்ள எழுதிட்டா. நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சரி வாங்க வச்சுக்கலாம். எழுதிட்டியா? என்னென்ன கலர்? பி ஃபார் பர்பிள், ஆரஞ்சு, கிரீன். பர்பிள், ஆரஞ்சு, கிரீனா? சரி நீ கொஞ்சம் போய், எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் போய் பார்த்துடுவேன். உள்ளே போகலாம். அப்படி எல்லாரும் கதை முடிக்கோ. டோட்டலாக 6 மார்க் வந்துடுவேன். நீ எடுப்பியா மாட்டியா நம்புறியா? எடுப்பாலாம் மாட்டியா? ஆரஞ்சுல தான் எனக்கு டவுட். நான் எடுப்பாலாம் மாட்டாளா? கரெக்டாக தப்பா எடுப்பாளா? சரி ஓகே, மறுபடியும் கவுண்டிங் மேலே போவோம். 3, 2, ஒரு நிமிஷம் 1. ஒரு வாட்டி டெக்கரேஷன் போட்டுருந்தேன். டெக்கரேஷன் ரொம்ப முக்கியம். சரி கவுண்ட் பண்ணுறேன். 3, 2, 1 and the answer is wrong. வச்சுக்கோ. ஏன்னா இதை பாருங்க, பர்பிள், ஆரஞ்சு, க்ரீனு. அதில் வந்து பர்பிளும் க்ரீனும் கரெக்ட். ஆனால் ஆரஞ்சில் அந்த இடத்துல ப்ளூ இருந்துச்சு,
அதனால உனக்கு வந்து ஒரு 3 மார்க் போயிடுச்சு. பார்க்கல. இப்போ உன்னுடைய மார்க் என்ன? சூப்பர் 3 3. டீம் இருக்கானா? ஆமா டீம். அதாவது யார் யார் டீம்னா லோகேஷும் அச்சிதாவும் டீம், நானும் நந்துவும் டீம். சரி ஓகே. இப்போ வந்து 3வது மார்க்கோட 3வது கொஸ்டின். என்ன கை வைக்கிற? கையெல்லாம் வைக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா கையெல்லாம் வைக்கக்கூடாது. அங்க பென் இருந்துச்சுல, பென் இருந்துச்சுல, பென்னோட கேப் என்னென்ன கலர்? ஈஸி கொஸ்டின். க்ளூ குடுப்பியா? க்ளூலாம் கிடையாது. இருக்கறதே 3 பென்னு, 3 பென்ல ஒரு பென் நீ என்ன தரண்டா டக்குனு விட்ட? ஆமா அதுதான் சேலஞ்ச். நீ எனக்கு கூட அப்படியே பண்ணிக்கோ. வரல. நீ சும்மா ஏதோ ஒன்று எழுதிக்கோ. ஒரு ஃப்ளூக்ல கூட சம்டைம் கரெக்டா வரும். எழுதி எழுதி பென்னு கேப்பா? ஆமா பென்னோட மூடி. உன்னோடதா என்னோடதா? மம்மி கலர் கலரா வாங்கிட்டு வந்தாங்க. அது ஓ அது தப்பா தானே இருக்கும். சரி நம்ம டீச்சர் இருக்கும். தப்பா இருக்குமா கரெக்டா இருக்குமா? இது என்னடா இது? அவனை கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன். சரி சப்போர்ட். இந்த வீடியோ முழுசா பார்த்து உங்களுக்கு Correct-ஆ பிடிச்சா இருக்கும். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்ன பார்த்தா போ. ப்ளூ ஆரஞ்சு கிரீனா? பாருங்க ப்ளூ ஆரஞ்சு ஆரஞ்சு கிரீன். கிரீன். சரி உள்ள போ. உனக்கே தெரியல நான் கரெக்ட்டா தான் உள்ள எடுக்கல. போ, நான் உள்ள போ. வச்சிருக்கேன். நான் போட்டேனா? ப்ளூ ஆரஞ்சு கரெக்ட். அக்ஸாவா அக்ஸாவா ஆ கரெக்ட்டா ப்ளூ ஆரஞ்சு கரெக்ட்டா. அக்ஸா வந்து என்ன எழுதிருக்கானா நல்லா காட்டுவோம். அக்ஸா வந்து ப்ளூ ஆரஞ்சு கிரீன். பென் கேப் வந்து ப்ளூ ஆரஞ்சு கிரீன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. அது கரெக்டா இல்ல தப்பா என்ன இருக்கும்? கரெக்ட் தான்டா. பாத்தேன் நல்லா அது பாத்தேன்டா. பார்த்தேன் பார்த்தேன். பார்த்தேன். சரி எப்படி வழக்கம் போல கவுண்டர் நோட் போயிடலாம். 3 2 1 அந்த ஆன்சர் இஸ் கரெக்ட். அதாவது உங்க டீம் வின் ஆயிடுச்சு. நீங்க டோட்டலா எத்தனை பாயிண்ட்ஸ் இப்போ? 6 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோம். 6 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க அவங்க. 5 மார்க் क्वेश्चन கேங்க. இப்போ 5 மார்க் கொஸ்டின் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டினா கேட்குறேன். ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின்னா யூனோ கார்ட்ஸ் இருந்துச்சுல, அதில் என்ன கலர் மிஸ்ஸிங்? 3 யூனோ கார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கலரில் தான் இருந்துச்சு. யூனோ கலர் 4 கலர் இருக்கும்ல, என்னென்ன கலர்? அது நீ தான் கெஸ் பண்ணணும். யூனோ கலர் அது பண்ணா இது நல்லா யூனோ ரெட் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர். அதில் என்ன கலர் இல்லை? ஒரே ஒன்று தான். ஒன்னே ஒன்று மிஸ்ஸிங். மீதி 3 இருக்கு. என்னன்னது? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது எத்தனை இருந்துச்சு? ரெட் இருக்கா, எல்லோ இருக்கா, ப்ளூ இருக்கா, கிரீன் இருக்கா? கொண்டாது இது 4த்துல 1 மட்டும் மிஸ் ஆகுது. பிங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் செட் டாங்கி டெலிஃபோன் நம்பர் 1 2 3 யூ கோ ஃப்ரீ சப்பு டப்பா ஃப்ரீ மேங்கோ ட்ரீ காலேஜி. எல்லோ இஸ் அச்சிதா பார்த்தீங்கன்னா இங்கே பங்கு போட்டு எல்லோ தான் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே எல்லோவா மிஸ் ஆகுது. ஸோ வழக்கம் போல கவுண்ட் ஒன்லேயே போயிடலாம். ஏய் ஹை இந்த தடவை இவங்க 2 பேர், அதாவது நான் பிக் பாஸ் காமல். ஓகேவா? 5 3 4 3 2 1 The winner is யாருமே இல்லை. ஏன்னா அச்சிதா வந்து தப்பா சொன்னா. எல்லோ கலர் இல்லை, அதில் மிஸ்ஸிங் ஆன கலர் ரெட்டு. உனக்கு பிடிச்ச கலர் இல்லை ரெடி போட்ட அந்த ஒரு காமன் சென்ஸ் போல. ஏய் நான் கார்ட்ஸே பார்க்கல. சரி ஓகே, நீ 5 மார்க் क्वेश्चन லூஸ் பண்ணிட்ட. இப்போ ரெண்டு வரைக்கும் mark இருக்கு 5 மார்க் क्वेश्चन. அதான் இப்போதைக்கு மார்க் 6. இப்போ வந்து நம்ம அடுத்த 5 மார்க் பின்னாடி. அடுத்த 5 மார்க் क्वेश्चन பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படியோ ஈஸியா தப்பா தான் இருக்கும் गाइस. கொஞ்சம் ஈஸியா தரலாம்னு சொல்லியிருக்கேன். மெத்தட் கரெக்ட்டா தான் இருக்கும் गाइस. ஓகே, என்னன்னா ஒரு 3 பொம்மை இருந்துச்சு. அதுல எத்தனை பொண்ணுங்க இருந்துச்சு, எத்தனை பசங்க இருந்துச்சு? கரெக்ட்டா தான் இருக்கும் गाइस. தப்பா தான் எல்லாரையும் பார்த்துக்கறாங்க. சரி சரி ஓலாத்துல இருக்கா? இங்க வா, இங்க வா. 2 girls ஒரு boy. நானே காட்டுறேன். 2 girls ஒரு boy. இது கரெக்டா Correct. நீ நினைக்கிற? ஆஹா பிங்கி இருந்துச்சு, அது பிங்கி இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் அவன் சூர்யா இருந்தா, அதுக்கு
பேர் வச்சிருக்கீங்க அப்போலோ அப்புறமா கரெக்டா தான் இருக்கும் गाइस கரெக்டா தான் நீங்க வந்து என்னடா நீங்க பைத்தியம் மாதிரி பொம்மைக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பழைய 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம வந்து பொம்மையை வச்சு ஒரு வீடியோ உருவாக்கியிருக்கோம். அதுக்கு நீங்கள் நல்லா சொல்லுவீங்க. சரி 2 கேர்ள்ஸ் ஒரு பாய் சொல்றேன். சரி மறுபடியும் கமல் இந்த தடவை விஜய் சேதுபதி போடு இரு அப்புறமா போட்டுக்கவா 5 4 3 2 1 அந்த வின்னர் இஸ் தெரியும் இப்போ நீங்க வந்து ஃபைனல் क्वेश्चनல ஒரு ஜெயிச்சீங்க. நம்ம தான் ஜெயிக்கணும். டோட்டல் எவ்வளவு 11 பாயிண்ட்ஸ். நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. நாங்க தான் இப்போ வந்து சில காம்பனன்ட் வாயை வச்சுக்கோங்க. 10 மார்க் क्वेश्चन இருந்ததால ரொம்ப 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 டஃபா தான் போறேன். 10 மார்க் ஒண்ணு வேணாம் 3 மார்க் ஒண்ணு தான். இதுதான் சொன்னேன் வாயில டேப் போட்டுறேன். ஓகேவா? இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கு போல. எக்ஸா நீ ஆன்சர் பண்ணா 21 பாயிண்ட்ஸ். நீ ஆன்சர் பண்ணா அதே 11 தான். சொல்லவா? ஓகே. இதுல வந்து ரம்மி கார்ட்ஸ் இருந்துச்சு. அதுல என்ன ஷேப் மிஸ்ஸிங்? அத மொத்தமா என்ன மெசேஜ் இருக்கும்? இது நான் ஷோ எஸ். குமா ஏய் பைத்தியம் என்ன ஷேப் நான் சொல்றேன். இது நான் 6th क्वेश्चन போடுறேன். எனக்கு ஷேப் இந்த 6th போட்டு ஷேப் மட்டும் வரைஞ்சு கொடு. நான் அதை டிக் பண்ணுவேன். அதுதான் கரெக்ட். இது ஒரு ஷேப். இது ஒரு ஷேப். எக்ஸா இதுல நீ ஜெயிச்சனா 21 பாயிண்ட்ஸ் எக்ஸா. என்னால அது எடுக்க முடியல. நம்மளால அது எடுக்க முடியல. நல்லா அது தெரியல. எங்கால எடுக்க முடியும். என்னது? ஹார்ட்டின் பாத்தீங்கன்னா வந்து குத்துருக்கா. இதுல ஜெயிச்சா அது மாதிரியும் வாடா அஜித்தே கரெக்டா தான் गाइस. அதான் மகாயிஸ். சரி வாய மூடுற गाइस. நீ ரொம்ப 5 4 3 2 1 அந்த வின்னர் இஸ் சத்தியமா 21 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. 10 மார்க் क्वेश्चनல போயிட்டு உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். பாய்.